தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் பன்ருட்டியில் உள்ள சாலைகள் அதை தாங்குமா என்பது குறித்து அப்பகுதி மக்களிடம் எமது செய்தியாளர் பழனிவேல் நடத்திய நேர்காணலை தற்போது பார்ப்போம். மழைக்காலம் தொடங்கிவிட்டது. உங்கள் ஊர் சாலைகள் இந்த மழையை தாங்குமா? போன தடவை மழை வந்ததுக்கு வெள்ளத்துக்கு தென்பெண்ணை ஆற்றில் இந்த தண்ணிக்கெல்லாம் ஊர் சாலை ரொம்ப பாதிக்கப்பட்டு அங்கேருந்து தண்ணி அதிகமாக ஊர் உள்ள ஃபுல்லாகவே தண்ணி ஆயிடுது. மேல்குமாரமங்கலம், பாப்புகுளம், கோழிப்பாக்கம், பகண்டப்பண்டலாம் ரொம்ப அதிகமான தண்ணி ஊரை விட்டு வெளியில் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. திரும்ப இந்த மழைக்கெல்லாம் சுத்தமாக இதுக்கு இப்போ வந்த மழைக்கு 2-3 நாளாக பெஞ்ச மழைக்கு ரொம்ப சுத்தமாக தாங்க முடியல. தாங்காது. பழைய ரோடு இருந்துச்சு, போன மழைக்கு அடிச்சுன்னு போயிடுச்சு. இப்போ புது ரோடு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ரோடும் இந்த மழையில் தாங்குமா தாங்காதுன்னு தெரியல. அதுவும் அடிச்சுன்னு போயிடும் மழையத்தை. திரும்பவும் அதை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு அதை கொஞ்சம் சரி செய்யணும். அதே போல் அந்த போட்ட ரோடு ஜல்லி மணலுமா தெரியுது. அப்படியே மக்கள் ரொம்ப அந்த குண்டு குழிமா அந்த மழையில் தண்ணி அப்படியே நிற்குது. போன மழைக்கு ரோடு எல்லாம் குண்டு குழிமா நிறைய இருந்துச்சு. பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் ரோடு போட்டு கொடுத்தாங்க. இப்போ இந்த மழைக்கே அந்த ரோடு பூரா பேத்துக்குச்சு. வரும் மழைக்கு தாங்குமா தாங்கலையா அப்படின்றது சந்தேகம் இருக்கு. இதை அதிகாரி பார்த்து நடவடிக்கை கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே பெஞ்ச மழைக்கே எங்க ஏரியாவில் ரோடு வசதி சரியில்லை. தண்ணி அங்கங்க கொட்டியா ரொம்ப இருக்கு. இப்போ வருங்கால மழைக்கு சொல்லியிருக்காங்க, மழை நிறைய வரும், ரெட் அலர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே. இது அடுத்தது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. வடகிழக்கு பருவமழையை பன்ருட்டி சாலைகள் தாங்குமா என்ற கேள்விக்கு அப்பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.